Hi viewers, welcome you to our YouTube channel WinMath Study Place. நம்ம இந்த வீடியோவில் லீனியர் அல்ஜீப்ரால சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன்ஸ் பார்ப்போம். இதில் லீனியர் இக்குவேஷன்னா என்ன, நான் லீனியர் இக்குவேஷன்னா என்ன? லீனியர் இக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம்ஸ் எ ஸ்ட்ரைட் லைன் இக்குவேஷன்ஸ் எல்லாமே லீனியர் இக்குவேஷன் சொல்லிடலாம். அப்போது ஃபார்ம்ஸ் எ கர்வ் அல்லது சர்க்கிள் இக்குவேஷன்ஸ் அது எல்லாமே நான் லீனியர் இக்குவேஷன்ஸாக இருக்கும். அண்ட் தென் லீனியர் இக்குவேஷன்ஸ் ஹேவிங் மேக்ஸிமம் டிகிரி as 1. மேக்ஸிமம் டிகிரியே அந்த இக்குவேஷனில் என்ன தான் இருக்கும், 1ன்னு தான் இருக்கும். அப்போ நான் லீனியர் இக்குவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஹேவிங் டிகிரி as 2 or more. அப்போ என்ன அர்த்தம், கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 2ங்கிற டிகிரிஸில் வர்றது எல்லாம் நான் லீனியர் இக்குவேஷன்ஸ்னு சொல்லிடலாம். Standard form of linear equation is ax plus by equal to cங்கிற ஃபார்மில். இப்போ இது என்னன்னு சொல்லலாம், equation of straight line சொல்லலாமா? அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா x plus y is equal to 2 or 2x plus 4y is equal to 8. இந்த straight line equation மென்ஷன் பண்ணி வந்துச்சுனாவே அது வந்து linear equationsஆக இருக்கும். அண்ட் தென் நான் லீனியர் இக்குவேஷன்ஸ்னால் என்ன சொன்னோம், கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 2ங்கிற டிகிரிஸில் வர்றதெல்லாம் நான் லீனியர் இக்குவேஷன் சொல்லிட்டோம். அப்போ ax ஸ்கொயர் ப்ளஸ் by ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு c அல்லது x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இது என்னது, இக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வித் ரேடியஸ் 1 அண்ட் சென்டர் அட் ஆரிஜின். இந்த மாதிரி இது பேரபோலிக் இக்குவேஷன், ஹைபர்போலிக் இக்குவேஷன், கர்வ் டைப்பில் ஸ்ட்ரைட் லைன் தவிர மீது எந்த இக்குவேஷன்ஸுமே எல்லாமே நான் லீனியர் இக்குவேஷன்ஸாக இருக்கும். இப்போ நம்மளுடைய டாபிக் வந்து சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன்ஸை இப்பொழுது எப்படிலாம் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ லீனியர் இக்குவேஷன்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஹோமோஜீனியஸ் லீனியர் இக்குவேஷன், இன்னொன்று நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் இக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஹோமோஜீனியஸ் இக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா a1x plus b1y is equal to 0, a2x plus b2y equal to 0. சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன்ஸ்னால் என்ன அர்த்தம், மோர் தேன் 1 ஈக்குவேஷன்ஸ் கொண்ட செட்டை தான் வந்து சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஹோமோஜீனியஸ் இக்குவேஷன்ஸில் 2 செட் இக்குவேஷன்ஸ் சொல்லியிருக்கோம். a1x plus b1y equal 0, a2x plus b2y equal to 0. அப்போ ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹோமோஜீனியஸ் இக்குவேஷன் சொல்லலாம். நான் ஹோமோஜீனியஸ் இக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா a1x plus b1y equal to 2, a2x plus b2y equal to 4. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன அர்த்தம், ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நான் ஹோமோஜீனியஸ் இக்குவேஷன் அர்த்தம். இப்போ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் இந்த செட் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறோம் அப்படின்னா எப்படி எழுதலாம், இந்த கொஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து மேட்ரிக்ஸில் மென்ஷன் பண்ணி, அப்போ a1 b1 a2 b2 ஃபஸ்ட் ஈக்குவேஷனுடைய வேல்யூஸை ஃபஸ்ட் ரோனும் செகண்ட் ஈக்குவேஷனுடைய வேல்யூஸ் கொஎஃபிஷியன்ஸை செகண்ட் ரோன்னு எடுத்துக்கிறோம். இன்டூ எக்ஸ் ஒய், எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது, எக்ஸ் ஒய்ங்கிற 2 வேரியபிள் இருக்குது, அதை வந்து காலம் வைஸில் எழுதிக்கிறோம். எக்ஸ் ஒய் equal to constant term is 0 0. இப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் பேர் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் பேர் இது என்னென்ன ஆர்டரில் இருக்குது, 2 cross 1ங்கிற ஆர்டரில் ஒரு மேட்ரிக்ஸ், இதை வந்து வேரியபிள் மேட்ரிக்ஸ், இது கான்ஸ்டன்ஸ் வேல்யூஸ் என்ட்ரி பண்ணிருக்கனால இதை வந்து கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதைய மேட்ரிக்ஸ் நேமில் எழுதணும் அப்படின்னா ax is equal to 0. a is the coefficient matrix, x is the variable matrix and 0 is the constant matrix. அதுவே நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்லேருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா என்ன கிடைக்குது, ஃபஸ்ட் ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் a1 b1, செகண்ட் ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் a2 b2. அப்போது வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் காலம் வைஸ் அண்ட் கான்ஸ்டன்ஸ் 2 and 4 காலம் வைஸில் எழுதிக்கிறோம். அப்போ இது நேம் கொடுத்தோம் அப்படின்னா ax is equal to bன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ax equal to b, a is the coefficient matrix, x is the variable matrix and b is the constant matrix. அப்போ ax equal to 0ன்னு கிடச்சிச்சின்னா அது வந்து ஹோமோஜீனியஸ் இக்குவேஷன், ax equal to bன்னு கிடச்சிச்சின்னா அது வந்து நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னு அர்த்தம். இப்போ இதை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணி நமக்கு எப்படியெல்லாம் சொல்யூஷன்ஸ் டிஃப்ரென்ஸாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே mங்கிறது denote the number of equations.
செட் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதில் எம் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை டினோட் பண்ணுது. என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆர் அன்னோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா how many equations? 2 equations. So m equal to 2 and n equal to how many unknowns? 2 unknowns. அப்போ 2 cross 2. ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு இப்போ அதனுடைய சால்விங் ப்ரொசீஜருக்கு வருவோம். இப்போ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்குவோம். அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சுன்னா அது ஹோமோஜீனியஸ் டைப்னு பார்த்தோம். இதில் ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன வரும்? கண்டிப்பாக ஒரு வேல்யூவாவது குறைவாக வரும். நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்படியே இருக்கும். ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தேன் என்னா இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இன்ஃபைனைட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இன்ஃபைனைட் சொல்யூஷன் ஆர் அதர்வைஸ் கால்ட் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல முடியும். இதுவே டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0னா எல்லா வேல்யூஸ் அப்படியே இருக்கும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து யூனிக் சொல்யூஷன் அல்லது ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனாக இருந்தால் ஒன்றா நமக்கு என்ன தெரியும்? இன்ஃபைனைட் சொல்யூஷன் அல்லது யூனிக் சொல்யூஷன் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். யூனிக் சொல்யூஷனா ட்ரிவியல் சொல்யூஷன், இன்ஃபைனைட்னா நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அர்த்தம். இது 1 மார்க் கொஷின்ஸில் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். நோட் பாருங்கள். homogeneous equation has either unique solution or infinite solution. இப்போ homogeneous equationல கண்டிப்பாக என்னதான் இருக்கும்? ஒன்றா unique solution கிடைக்கும் அல்லது infinite solution கிடைக்கும். இதுவும் 1 mark questionsல வரலாம். And then homogeneous equations are always consistent system. homogeneous systemமாக இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அடுத்து நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்க்கு வரோம். தட் இஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மில் இருந்துச்சுன்னா அது நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னு சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி அக்குமெண்டட் மேட்ரிக்ஸ். அக்குமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், பிங்கிறது கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ்னு தெரியும். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் டிவைடட் பை பி மேட்ரிக்ஸ் அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் ஸ்ப்ளிட் பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இதை தான் வந்து அக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுட்டு இந்த சொல்யூஷன் பாருங்கள். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சொல்யூஷன்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ணும்போது ஒன்றா ஈக்குவல் டு 0வாக இருக்கும், இல்லைன்னா நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் கண்டிப்பாக ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் அக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸினுடைய 2 ரேங்க்கும் கண்டிப்பாக ஈக்குவல் டு என்னாக தான் இருக்கும். அப்போ என்ன இருந்துருச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக என்னன்னு பார்த்தோம்? ஹோமோஜீனியஸ்லேயே யூனிக் சொல்யூஷன் பார்த்தோம். சிமிலர்லி நான் ஹோமோஜீனியஸ்க்கும் அதுதான் சாட்டிஸ்ஃபை ஆகும், யூனிக் சொல்யூஷன் கிடைச்சிடும். சப்போஸ் டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0வாக இருந்துருச்சு அப்படின்னா 0வாக இருக்கும்பொழுது ஒன்றா என்ன பார்த்தோம்? லெஸ் தேன் என்னங்கிற டேர்ம் கிடைக்குன்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறோன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் அக்குமெண்டட் மேட்ரிக்ஸும் 2 ஈக்குவலாக இருந்துருச்சு அப்படின்னா அது வந்து இன்ஃபைனைட் சொல்யூஷனாக இருக்கும். சப்போஸ் ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தேன் என்னாக இருக்கும், ஆனால் ரேங்க் ஆஃப் அக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் லெஸ் தேன் என்ன இல்லாமல் ஈக்குவல் டு என்ன கூட இருக்கலாம். அப்படி இருந்துருச்சு அப்படின்னா 2 நாட் ஈக்குவலாக இருக்கும் பொழுது அதனுடைய சொல்யூஷன் என்னவாக இருக்கும்? நோ சொல்யூஷன், அதுக்கு சொல்யூஷனே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இதிலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்? ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனாக இருந்தால் 2 ஆப்ஷன் தான். ஒன்று நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன், ஈக்குவல் டு 0வாக இருந்தால் இன்ஃபைனைட் சொல்யூஷன். டிட்டர்மினன்ட்லேருந்தே சொல்யூஷன் டிசைட் பண்ணிடலாம். சப்போஸ் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனாக இருக்கும் பொழுது இந்த 3 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று வரும். அப்போ என்ன அர்த்தம்? நாட் ஈக்குவல் 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம யூனிக் சொல்யூஷன்னு சொல்லிடலாம். ஈக்குவல் டு 0வாக இருக்கும்பொழுது இந்த 2 ஆப்ஷனையும் செக் பண்ணணும். ஒன்று ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் அக்குமெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலான்னு பார்க்குறோம். ஈக்குவலாக இருந்துருச்சுன்னா இன்ஃபைனைட் சொல்யூஷன், நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நோ சொல்யூஷன் அர்த்தம். இப்போ இதில் பாருங்கள் 1 மார்க் கொஷின்ஸில் மேபி இருக்கலாம். கான்சிஸ்டன்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா ஹேஸ் எ சொல்யூஷன். அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அது கன்சிஸ்டன்ட் சிஸ்டம் சொல்லலாம். அப்போ என்ன அர்த்தம்? யூனிக் சொல்யூஷனோ அல்லது இன்ஃபைனைட் சொல்யூஷனோ எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து கன்சிஸ்டன்ட் சிஸ்டம் சொல்லலாம். இன்கன்சிஸ்டன்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஹேஸ் நோ சொல்யூஷன். எப்போ அந்த
சிஸ்டம்க்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகலையோ அந்த சிஸ்டத்தை வந்து இன்கன்சிஸ்டன்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் தென் நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன். இப்போ ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஹோ மெனி நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனுங்கிறது கொஷினாக இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா n மைனஸ் ரோ ஆஃப் ஏ, தட் இஸ் ரேங்க் ஆஃப் ஏ. என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் மைனஸ் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ். அந்த செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எவ்வளோ சொல்யூஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. அதுக்கெலாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இப்போ செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, இதை சால்வ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குது அப்படிங்கிறதான் கொஷின். x minus y plus z equal to 1, x plus y plus z equal to 3 and 2x plus 3y plus 2z equal to 6. இதையே நம்ம என்ன ஃபார்மில் எழுதணும், மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொண்டு வரணும். அப்போ எப்படி எழுதலாம், கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், வேரியபிள் மேட்ரிக்ஸ், கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாமா. அப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் உள்ள கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் எடுத்து ஃபஸ்ட் ரோ எலமெண்ட்ஸாக எழுதிக்கிறோம். ஸோ எக்ஸ்னோட கோஎஃபிஷியன்ட் 1 minus 1, இசட்டுக்கு 1. and then second equation உடைய coefficients second row elements அப்போ 1 1 1. third equation உடைய coefficients third row elements 2 3 2. how many variables, x y and z. so x y z column wise எழுதிக்கிறோம். constant terms 1 3 6 1 3 6. so matrix form is ax is equal to b. இது என்ன type question, is a non-homogeneous system. non-homogeneous system na first என்ன பண்ணனும், determinant of a find பண்ணனும். not equal to 0 வந்தா unique solution conclude பண்ணிடலாம். இல்ல equal to 0 வந்தா ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல எது satisfy ஆகுதுன்னு பார்க்கணும். so first find determinant of the given matrix. so first value எடுத்துட்டோம் அப்படினா first row first column விட்டுட்டு மீதி இருக்கிறதுக்கு determinant எடுக்கும்போது என்ன கிடைக்குது, 2 minus 3 is minus 1, minus of minus 1 is plus 1. first row second column omit பண்ணும்போது நமக்கு 2 minus 2 is 0. third element 1 எடுத்துட்டோம் அப்படின்னா first row third column omit பண்ணி மீதி இருக்கிற determinant எடுக்கும்போது 3 minus 2 is 1. the value is minus 1 plus 0 plus 1 is 0. determinant of a equal to 0 னு கிடைக்குது. அப்போ அந்த ரெண்டு ஆப்ஷன் என்னது, rank of a is equal to rank of augmented matrix இருந்துச்சுன்னா infinite solution, ரெண்டு not equal இருந்துச்சுன்னா no solution. இது ரெண்டுல இதுதான் ஒன்று தான் ஆப்ஷனாக இருக்க முடியும். இப்போ augmented matrix எழுதிக்கிறோம். that is a by b, a matrix slash divided by b matrix. மேட்ரிக்ஸ் ஏவும் பியும் நோட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு ரேங்க் ஃபைண்ட் பண்ணும். எப்படியெல்லாம் ரேங்க் ஃபைண்ட் பண்ணலாம், இந்த மேட்ரிக்ஸை அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்றிட்டு அண்ட் தென் ஹவு மெனி நான் ஜீரோ ரோஸ் அப்படிங்கிறதான் ரேங்காக இருக்கும். இது அப்பர் ட்ரையாங்குலராக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரோ எலமெண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் வேல்யூஸ் ரெண்டையும் 0 ஆக்கணும். அப்போது ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகணும். இதிலேருந்து இது கூட ரோ 1 கூட கம்பேர் பண்ணணும். அப்போ எப்படி எழுதலாம், ரோ 1 மைனஸ் ரோ 2. அப்போ r1 மைனஸ் r2ன்னு போடும்போது 1 மைனஸ் 1 இஸ் 0, மைனஸ் 1 மைனஸ் 1 இஸ் மைனஸ் 2, 1 மைனஸ் 1 0, 1 மைனஸ் 3 இஸ் மைனஸ் 2. அடுத்து r3க்கும் ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆக்கணும். அப்போ அது என்ன பண்ணலாம், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 2 minus 2 is 0, minus 2 minus 3 or 3 minus 2 is minus of minus is 5. so and then 2 minus 2 is 0, 6 minus 2 is 4. okay, இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட் 0 ஆக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த தேர்ட் ரோலோட செகண்ட் எலமெண்ட் 0 ஆக்கணும். அப்போ எது கூட கம்பேர் பண்ணணும், ரோ 2 கூட கம்பேர் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ எலமெண்ட்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு தேர்ட் ரோவை செகண்ட் ரோ கூட கம்பேர் பண்ணி செகண்ட் எலமெண்ட்டை 0 ஆக்கணும். அப்போ இதை 5ஆலையும் இதை 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 10 மைனஸ் 10 இருக்குது. இது 2 மல்டிப்ளை பண்ணும் பொழுது 5 into 2 10 8ன்னு கிடைக்கும். அப்போ இதுலேருந்து ஆட் பண்ணும்பொழுது 0, இது 0 ஆயிடுச்சு. அப்போது 10 minus 10 plus 8 is minus 2ன்னு கிடைக்குது. ஸோ இப்போது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்றிட்டோம். இப்போ
இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் இதுதான் மேட்ரிக்ஸ் ஏ, இது ஹோலாக சேரும் பொழுது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ பை பின்னு சொல்லிடலாம். இப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தோம் அப்படின்னா ஹவு மெனி நான் ஜீரோ ரோஸ் 1 2 2 ரோ நான் ஜீரோவாக இருக்குது, இந்த ரோ ஃபுல்லாக ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. வாட் இஸ் ரேங்க் ஆஃப் ஏ பை பி? இப்போ ஏ பை பியில் பார்த்தோன்னா இதுவும் நான் ஜீரோ, இதுவும் நான் ஜீரோ, இந்த ரோலையும் ஒரு எலமெண்ட் இருக்குது, ஸோ இதுவும் நான் ஜீரோ. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ பை பி இஸ் 3. இப்போ இது ரெண்டு என்னவா இருக்குது? நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதனுடைய சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்? ஹேஸ் நோ சொல்யூஷன். Therefore, rank of A not equal to rank of A by B, which implies it has no solution. Also, the system is solution இல்லை அப்படின்னா அந்த சிஸ்டத்தை என்னன்னு சொல்லிடலாம்? இன்கன்சிஸ்டன்ட் சிஸ்டம்னு சொல்லிடலாம். சப்போஸ் நம்ம கொஷினில் எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர்ஸை பார்த்துக்கணும். ஓகே, சப்போஸ் இந்த மேட்ரிக்ஸே சொல்யூஷனே இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா நம்ம எப்படி சொல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்க்குறோம். சப்போஸ் இந்த மேட்ரிக்ஸில் 0, அடுத்த மேட்ரிக்ஸ்லையும் அதாவது ஏ பை பி இந்த வேல்யூ 0வாக இருந்துருச்சு அப்படின்னா நமக்கு கிடைச்ச சொல்யூஷன் சப்போஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ரிசல்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போது ஏங்கிற மேட்ரிக்ஸ் இது, இதனுடைய நான் ஜீரோ ரோஸ் எவ்வளோ இருக்குது? 2. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 2. இப்போது இதிலேருந்து என்ன சொல்லிடலாம்? ரேங்க் ஆஃப் ஏ பை பி இந்த ஹோல் டேர்மே எடுக்கும் பொழுது நான் ஜீரோ ரோஸ் 2 தான், இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. அப்போ ஏ பை பியோட ரேங்க்கும் 2. இந்த மாதிரி நமக்கு மேட்ரிக்ஸ் சொல்யூஷன் கிடச்சிருந்ததுன்னா அந்த சிஸ்டத்தை என்னன்னு சொல்லலாம்? இட் ஹாஸ் இன்ஃபைனைட் சொல்யூஷன்னு சொல்ல முடியும். சப்போஸ் இதுவே நமக்கு மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி வந்துருந்துச்சுனாவே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0ன்னு வந்திருக்கும். அல்லது ரேங்க் எடுத்து நம்ம ஃபைன் பண்ணும்பொழுது சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருந்துருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? ரேங்க் ஆஃப் ஏவும் 3, ரேங்க் ஆஃப் ஏ பை பியும் 3, அப்போது ஆர்டர் ஆஃப் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் 3. ஸோ எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கும்பொழுது அது என்னென்னு சொல்லலாம்? யூனிக் சொல்யூஷன்னு சொல்ல முடியும். கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ்லேருந்து சொல்லும்பொழுது இந்த மாதிரி சொல்லலாம். அல்லது டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணும்பொழுதே யூனிக் சொல்யூஷனை ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். இதை வச்சு தான் நம்ம ஆப்ஷன் இன்ஃபைனைட்டாக யூனிக்கான்னு கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு, எல்லாமே 0வாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி இருக்கும்பொழுது இன்ஃபைனைட் சொல்யூஷன். இங்கே வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகி இங்கே இல்லை அப்படிங்கும்பொழுது அதுக்கு நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக நமக்கு கண்டிப்பாக ஒரு கொஷினாவது சிஎஸ்ஐஆர் நெட் கேட்பாங்க. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.